ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். நம்ம பிரதமர் மோடியின் ஜி ஜின்பிங் உடனான முதல் சந்திப்பு எஸ்சிஓ மாநாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப பாசிட்டிவான டைரக்ஷனை நோக்கி இரு தரப்பும் பேசியிருக்கிறாங்க. ஸோ அவுட்கம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு அவங்க பேசுனது என்ன அப்படிங்கிறது இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்கலாம். பட் அதற்கு முன்னாடி ரெண்டு செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒன்று ரஷ்யா உக்ரைன் பற்றியும், இன்னொன்று இந்தியாவை பற்றியும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ரஷ்யா, உக்ரைன் அப்படின்னு போனோம்னா, நேத்து நம்ம பிரதமர் மோடிக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் கால் பண்ணி பேசியிருக்கிறாரு. இவர் எதற்காக பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உக்ரைனின் மனநிலை என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்காரு மோடியிடம். உங்களுக்கே தெரியும், ஒரு சில வாரத்திற்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுடன் அமெரிக்காவுக்கு சென்று ஜெலன்ஸ்கி என்ன விரும்புறாரு, ஐரோப்பிய ஒன்றியம் என்ன விரும்புது இந்த ரஷ்யா உக்ரைன் நெகோசியேஷன்ல அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட எடுத்து சொன்னாங்க. அதன் பிறகு ட்ரம்ப் நான் இதுல இருந்து வெளியில வந்துடுறேன். ஸோ ஜெலன்ஸ்கி மற்றும் புட்டின் மற்றும் நானும் இது மாதிரி பேச்சுவார்த்தை நடக்க போறதில்ல, அதற்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு ட்ரம்ப் கையை விரிச்சிட்டாரு. ஜெலன்ஸ்கி மற்றும் புட்டினை பேச வைக்கிறதுக்கான மீட்டிங்கை இப்ப மோடி தான் நடத்த முடியும் அப்படிங்கிற காரணத்தை மையப்படுத்தி தான் இப்ப ஜெலன்ஸ்கி மோடிக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. பிகாஸ் இந்த எஸ்சிஓ மீட்டிங் வரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணியிருக்காரு நம்ம பார்த்தோம். எஸ்சிஓ மீட்டிங்ல கரெக்டா மோடி புட்டின் கிட்டயும் பேசுவாரு. ஸோ அப்ப உக்ரைனை பத்தி 2 வார்த்தை போடுவாரு அப்படின்னு கணக்கு போட்டு தான் ஜெலன்ஸ்கி ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி பேசியிருக்காரு. அந்த கால்ல அவர் மோடி கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால இவங்க என்ன பேசுனாங்க, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஜெலன்ஸ்கி சேர்ந்து ட்ரம்ப் கிட்ட என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. கூடவே அவரு பர்சனலா என்ன சொல்லியிருக்காருன்னா, நானு ரஷ்யாவின் டெலிகேஷனுடன் உட்காந்து பேச விரும்புறேன். குறிப்பா எங்களுக்கு இப்போ ஒரு இமிடியேட் சீஸ்ஃபயர் வேணும், ஒரு சைலன்ஸ் எங்களுக்கு வேணும், பர்மனண்டா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு. அதனால நாங்க ரஷ்ய டெலிகேஷனுடன் உட்காந்து பேச விருப்பப்படுறோம். இதை நீங்க புட்டின் கிட்ட கன்வே பண்ணிருங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் நம்ம மோடிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இதை மோடி அங்க கொண்டு போவாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொண்டு போவாரு. ஏன்னா போன வருஷம் ஜூலை மாசம் அப்படிங்கிற டைம்ல மோடி இது மாதிரி ஒரு மீடியேட் பண்ணாரு. புட்டினுடன் காசான்ல பேசினாரு. அதற்கு பிறகு உக்ரைனுக்கு போனாரு. புட்டின் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத ஜெலன்ஸ்கிக்கு போய் உக்ரைன்ல சொன்னாரு. இங்க ஒரு மீடியேஷனை மோடி பண்ணுவாரு. முடிஞ்சா புட்டின் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையே ஒரு சிட்டிங்கை மோடி உருவாக்குவாரு அப்படின்னு கணக்கு வச்சுட்டு ஜெலன்ஸ்கி தன் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இப்ப மோடி கொண்டு போய் சேர்க்கிற வேலையில இருக்கிறாரு. ஸோ இந்தியாவின் காவேரி டெரிவேட்டிவ் இன்ஜின் கேடிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய 49 கிலோ நியூட்டன் ட்ரை ட்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இன்ஜினானது நேரடியா நம்மளுடைய கதக் யூசிஏவில வச்சு சோதனை செய்யப்பட இருக்கு. இதற்கு நடுவில் ஒரு ப்ராசஸ் இருந்தது. நம்மளுடைய எல்சிஏ தேஜஸ், நம்மளுடைய சூலூர் பேஸ்ல இருக்குங்க இல்லையா தேஜஸ், அந்த போர் விமானத்துல இந்த 49 கிலோ நியூட்டன் ட்ரஸ்ட்டை தரக்கூடிய இன்ஜினை வச்சு ஒரு ப்ரிலிமினரி சோதனையை பண்ணிட்டு அதற்கு பிறகு நம்ம கதக்ல பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் செய்யப்பட்டிருந்தது ஜிடிஆர்இ மூலமா. ஆனா இப்ப அந்த நடுவில் இருக்கும் ப்ராசஸை இவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்க. எல்சிஏ தேஜஸ்ல அவங்க ஃபிட் பண்ணி டெஸ்ட் பண்ணாம டைரக்டா இதை கதக் யூசிஏவில வச்சு டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் அடுத்த வாரம் இந்த இன்ஜின் ஆனது ஹை ஆல்டிடியூட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டுக்காக ரஷ்யாவிற்கு போக இருக்கு. ஸோ ஒன்ஸ் அங்க டெஸ்ட் முடியும், அதே மாதிரி இங்க கதக்ல இவங்க ஃபிட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா டைரக்டா 5 புரோட்டோடைப்பை இவங்க உருவாக்கிடுவாங்க. அதாவது கேடிஇ 5 புரோட்டோடைப்பை உருவாக்கி கதக் யூசிஏவில வச்சு அவங்க ஃப்ளை பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஆக்சுவல் பிளானா இருக்கு. இதற்கப்புறம் தான் ஒரு சம்பவம் இருக்கு. ஸோ இதே காவேரி இன்ஜினை வச்சு ஒரு சம்பவம் இருக்கு. நான் அதை அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்றேன். சப்போஸ் எஸ்சிஓ மீட்டிங் முடிஞ்சா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ அவங்க எஸ்சிஓ மீட்ல மோடி மற்றும் ஜி ஜின்பிங் என்ன பேசினாங்க, எப்படி இதை பாசிட்டிவ் அப்ரோச்சை 2 பேரும் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மக்களே. லெட்ஸ் டைவ் இன்டு இட். கண்டிப்பா இந்த சீனா இந்திய உறவு அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சுமார் 1 மணி நேரமா நடந்த இந்த பைலேட்ரல் டாக்ல பைலேட்ரல் ட்ரேட், பார்டர் டிஸ்பியூட், ட்ரம்ப் டாரிஃப் பத்தி இந்த இரு நாட்டு தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. நம்ம மோடி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாரு. பேச்ச ஆரம்பிக்கும் போதே இரு நாட்டு உறவு அப்படிங்கிறது பல கோடி மக்களின் எதிர்காலத்தை உள்ளடக்கியது, அதை பத்தி பேச போறோம் அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு தான் பேசவே ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் பேச ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் பார்டர் டிஸ்பியூட். 2020 இமாலய மலைப்பகுதியில் ஏற்பட்ட கைகலப்பு பிரச்சனைக்கு இப்ப நிலையான அமைதி அங்க மீண்டும் திரும்ப பெறப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனைக்கான முடிவு இப்ப எட்டப்பட்டதா மோடி அந்த இடத்துல அறிவிச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், காசன் சந்திப்புக்கு பிறகு அங்க மோடியும் ஜியும் சந்திச்சு பேசிக்கிட்டதுக்கு பிறகு டெஸ்பாங்கா இருக்கட்டும் இல்ல டெம்சாங்கா இருக்கட்டும், இது மாதிரியான எல்லை பகுதியில ப்ரீ 2020 ஸ்டேட்டுக்கு அந்த பார்டர்ல இருக்கும் படைகள் திரும்ப பெறப்பட்டுக்கிட்டாங்க. இரு தரப்பும் போனது அப்படிங்கிறது உண்மைதான். இதற்காக அந்த சர்ச்சைக்குரிய எல்லை பகுதிக்கு ஒரு விடை கிடைச்சதா அப்படின்னு கேட்டா இல்ல.
ஸ்டில் அது ஒரு ஸ்லீப்பிங் வால்கனோவா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா மோடி இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு இங்க அமைதியா போகுது. அவர் சொன்னதின் பொருள் அப்படிதான் அடங்கும். இந்த எல்லை அமைதியை மையப்படுத்தி தான் இந்திய சீனா உறவு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் நகர்த்தி கொண்டு போகணும் அப்படின்னு மோடி அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் பார்டர் டிஸ்பியூட்டை தொடர்ந்து சீனா மீது இருக்கப்பட்ட கெடுபிடிகள் எல்லாமே இந்தியா சார்பாக இப்போ தளர்வுகள் தரப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கைலாஷ் மானசரோவரின் புனித யாத்திரைக்கு இப்போ அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய சீனாக்கிடையே கோவிடுக்கு பிறகு நேரடி விமான சேவை இப்போ தொடங்கப்பட இருக்கணும் சொல்லியிருக்கிறாரு நம்ம மோடி அவர்கள். ஸோ இது மாதிரியான நகர்வை பண்ணலாம் அப்படின்னு மோடி அவர்கள் ஜியிடம் நேரடியாக சொல்லியிருக்காரு. இப்போ ஜி ஜின்பிங் ட்ரம்பின் டேரிஃபுக்கு இரு நாடுகளும் இணைந்து நாம செயல்படணும், உங்கள் மேலே போடப்பட்ட டேரிஃப்லாம் ஏற்கவே முடியாது அப்படின்னு இந்தியாவுக்கு தோல் கொடுத்துருக்காங்க. இது போக மல்டிபோலார் வேர்ல்டு மற்றும் குளோபல் சவுத்தின் முன்னேற்றத்திற்கு நம்மளுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது மிக அவசியம். எலிஃபண்ட் டிராகன் மஸ்ட் கம் டுகெதர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. விச் மீன்ஸ் சீனாவுடன் இந்தியா க்ளோஸாக வருங்காலத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஜி எதிர்பார்க்குறாரு. அதுதான் அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்காரு. இதுதான் இவங்க 2 பேரும் உறுதியாக பேசுனாங்க அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடிய செய்தியாக இருக்கு. இது போக சைனா ஸ்டேட் மீடியா சொன்னது என்னன்னா, மீட்டிங்கில் ஜி ஜின்பிங் நம்ம மோடியிடம் இனிமேல் நம்ம எதிரிகள் இல்லை, வெறும் பார்டர் இஷ்யூவை வச்சு இந்தியா சீனா ரிலேஷனை யாரும் டிஃபைன் பண்ண முடியாது, அது டிஸ்பியூட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இரு நாடுகளும் நம்ம கிட்ட இருக்கும் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்து அதில் இரு நாடுகளும் கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணி வளரணும். நம்ம இப்போ டெவலப்பிங் ஃபேஸில் இருக்கிறோம், வேர்ல்டு அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம இணைந்து செயல்படுவது முக்கியம் அப்படின்னு மோடியிடம் ஜி சொன்னதாக சைனா ஸ்டேட் மீடியா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா, இரு நாடுகளும் இனிமேல் எதிரி இல்லை, வி ஆர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், வி வில் டெவலப் டுகெதர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஜி சொன்னதாக சொல்லப்படும் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எடுத்துக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இதை சீனாவின் ஸ்டேட் மீடியா சொன்னதாக யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா ரூட்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எம்இஏ சார்பாகவும் இது ஒத்து போகிற மாதிரியான ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இரு நாடுகளின் கருத்து வேறுபாடுகளால் பிரச்சனை எதுவும் பண்ணாமல் டெவலப்மெண்ட்டை நோக்கி நம்ம போகணும், குறிப்பாக மோடி ஜி இதை பற்றி தான் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு எம்இஏ சார்பாக அதிகாரப்பூர்வமாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, நாளைக்கே இல்லை ஒரு மாதத்துக்கு பிறகே எல்லை பிரச்சனையை மையப்படுத்தி சைனா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க, இல்லை அருணாச்சல் பிரதேஷ் போன்ற இடங்களில் எங்களுதுங்கிற மாதிரி ஒரு மேப் உருவாக்குறாங்கன்னா இந்தியா சும்மா இருக்குமா? இல்லை ஒரு பக்கம் இந்த கோல்டு வாரை வச்சுக்கிட்டே இரு நாடுகளும் காலத்தின் கட்டாயத்திற்காக இணைந்து செல்லுதா? அதாவது ட்ரம்பின் டேரிஃப் எதுக்கிறதுக்காக பிடிக்காமலே இணைந்து போகிறாங்களா? லைக் நம்ம இபிஎஸ் ஓபிஎஸ் எப்படி ஏடிஎம்கேல இருந்தாங்க, அது மாதிரி இணைந்து போக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதும் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ இதற்கு உங்களுடைய பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்ன அப்படிங்கிறத. அடுத்த மீட் நடக்க இருக்க, அந்த மீட்டில் எது மாதிரியான டெவலப்மெண்ட்டுக்கு நோக்கி இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புட்டின் இந்த சைனா இந்திய ரிலேஷன்ஷிப்பை எப்படி வரவேற்கிறாரு, ஸோ இவருடைய பிளான் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்தியா சைனாவின் ரிலேஷன் போகுமா இல்லை சும்மா பேசிட்டு விட்டுருவாங்களா அப்படிங்கிறத நம்மளால் ஒரு கன்க்ளூட் பண்ண முடியும். இந்த மீட்டிங் அப்போ நம்ம அடுத்த காணொலியில் நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் அதுவரை நம்ம ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த செய்தியில் கேட்கப்பட்ட 2 கேள்விக்கு உங்களின் விடை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. இது போன்ற பல செய்திகளை தெரிந்துக்கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video my dear friends. நன்றி, வணக்கம்.